பெரியார் ஈவே ராமசாமி, ஈரோடு வெங்கடப்ப நாயக்கரின் மகன் ராமசாமி. சரியா? 1937 நடந்த தேர்தலில் முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற இயக்கம் போட்டியிட்டது. அதில் இந்திய தேசிய காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி. ஐயா ராஜாஜியோட தலைமையில் அரசாங்கம் அமைந்தது. அவங்க ஆட்சி அமைத்ததுமே இந்தியை கட்டாய பாடமாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அதை எதிர்த்து பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதில் முக்கியமான போராளியாக ஐயா பெரியார் இருந்தார். அவர் தான் என்ன சொன்னார் அப்படின்னா, ஹிந்தியை கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிறது வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என பெரியார் கருதினார் அப்படின்றாங்க. அதாவது ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பு செலுத்துறது. அந்த மாதிரி நம்ம தமிழ் மண்ணுக்குள்ளே வட இந்திய ஆதிக்கம், அதாவது ஹிந்தி மொழியோட ஆதிக்கம் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி ஏகாதிபத்தியத்தை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஐயா பெரியார் சொல்லியிருந்தார். மேலும் இந்தி திணிப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய திராவிட மக்களை அடிமைப்படுத்தி அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கான முயற்சி தான் அப்படின்னு சொல்லி ஐயா பெரியார் சொல்லியிருக்காரு. இங்கே பெரிய அளவில் போராட்டம் நடக்குது. 1937 ஆட்சி அமைந்ததும் 38, 39 பெரிய போராட்டங்கள், சிறைகளெல்லாம் போகிறாரு ஐயா பெரியார். 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றார் என்பதனால் இது ரொம்ப முக்கியம். 15 வருஷத்தில் 23 முறை சிறைக்கு போனதுனால தான் அவருக்கு பேர் சிறைப்பறவை அப்படின்னு ஒரு அடைமொழி இருந்திருக்கு ஐயா பெரியாருக்கு. சிறைப்பறவை, அதாவது அதிக முறை ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடி சிறைக்கு சென்ற நபர் யாருன்னு கேட்டால் ஐயா பெரியார். அவருக்கு என்ன அடைமொழியை கிடைச்சது அப்படின்னா அது சிறைப்பறவை. 1938 ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது சிறைக்கு உள்ளே போகும்போது அவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட தலைவராக ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறம் தான் இத்தனை வருட காலமாக 1920-37 வரை ஆட்சியில் இருந்த நீதி கட்சிக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டதுமே இந்த நீதி கட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் போய் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட தலைவராக இருந்த ஐயா பெரியாரை போய் சந்திக்கிறாங்க ஜெயிலில். அப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களோட ஆட்சியை இன்னும் நிலைக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களை மாதிரி தலைவரோட தலைமை தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஐயா பெரியாரும் அதுக்கு ஏற்றுக்கிறாரு. ஜெயிலை விட்டு வெளியில் வரும்போது நீதி கட்சியின் தலைவராக வெளியில் வர்றார். உள்ளே போகும்போது சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர், வெளியில் வரும்போது நீதி கட்சியின் தலைவர். அதே ஆண்டு நீதி கட்சியானது ஆங்கிலேய அரசாங்கத்தின் கீழ் தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்ற தீர்மானத்தை இயற்றியதுடன் இது ஆங்கிலேய அரசாங்கத்தின் இந்தியாவிற்கான அமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும் என்றது. அதாவது வேற ஒன்றும் இல்லை, இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கொள்கையில் முக்கியமான ஒன்று தனிநாடு, தமிழ்நாடு இல்லையா? அதுதான் அன்னைக்கே நீதி கட்சி கேட்டிருக்கிறாங்க. இப்போது சென்னை மாகாண காங்கிரஸில் பெரியார் முன்னோடியாக இருக்கார். அப்படி இருந்ததுனால தான் பிராமணர் அல்லாதோர் அரசியல் பங்குவதற்கான வீதாச்சார பிரதிநிதித்துவத்திற்கு சாதகமாக காங்கிரஸில் தீர்மானம் கொண்டு வந்ததில் மிகச்சிறப்பாக தனது முயற்சியை செய்தார். அந்த வீதாச்சார பிரதிநிதித்துவம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வரணும்னு நினச்சவர் தான் ஐயா பெரியார். ஆனால் அதை காங்கிரஸில் இருக்கும்போது கொண்டு வர முடியல. அதனால தான் அங்கேருந்து வெளியில் வந்தார். வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்திற்கு தனது சிறப்பான தலைமை அளித்துடன் காங்கிரஸ் கட்சி நிறுவிய சேரன் மாதவி குருகுலத்தில் நடந்த சாதி பாகுபாடுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். என்னதான் இவர் காங்கிரஸ் கமிட்டியோட சேர்மனாக இருந்தாலும் சரி, சேர்மனாக இருக்கும்போது அவர் வைக்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அதில் வைக்கம் ஹீரோன்ற பட்டமும் கிடச்சிது. ஏன்னா ஜெயிச்சுட்டு வந்திருந்தார் இல்லையா, அங்கே உள்ள மக்களுக்கு சாதகமாக போராடி. அப்புறம் சேரன் மாதவியில் இருக்கக்கூடிய குருகுலம், பரத்வாஜ ஆசிரமம் இல்லைனா தமிழ் குருகுலம், அங்கே போனால் அங்கே இருபந்தி முறை இருந்துச்சு. அதையும் எதிர்த்து, அங்கே ஜாதி பாகுபாடு இருக்குது, அதையும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணவர் தான் ஐயா பெரியார். அப்படி தான் காங்கிரஸ் கட்சியோட மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தான் தன்னோட விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. ஆனால் திருவிக்கு அதை ரிஜெக்ட் பண்ணதுனால தான் 1925 ஆண்டு காங்கிரஸை விட்டு வெளியே வந்து என்னுடைய முதல் எதிரி காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒரு தனி இயக்கத்தை தனக்குன்னு தொடங்கினார். இதோட நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, இது தேர்தல் அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இயக்க அரசியலுக்கு தான் முக்கியத்துவம். அப்போ இயக்க அரசியலில் இவங்களோட வேலை என்ன? சமூக சீர்திருத்தம், சாதி முறையை ஒழிப்பது, மாண்பற்ற தன்மையை நீக்குவது, பெண்கள் மீதான பாலின அடிப்படையிலான தடையை நீக்கம், பரம்பரை அர்ச்சகர் உரிமையை எதிர்ப்பது போன்றவற்றிற்கான பிரச்சாரம் செய்தது. இது எல்லாம் இன்றைக்கி வரைக்கும் நிறைவேறிச்சு அப்படின்னா இன்னும் நிறைவேறலை. இதுக்கெல்லாம் அன்னைக்கு இப்போ ஐயா பெரியார் போராடி இருக்காரு. அதே மாதிரி இவரோட முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, பகுத்தறிவு, இன்னொன்று மூட நம்பிக்கையெல்லாம் எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவு, மாண்பு மறுப்பினை ஏறுத்தல் மற்றும் தனிமனித சமத்துவம் போன்றவை மரபு மற்றும் மதத்தின் கோரப்பிடியின் கீழ் இருப்பதை எதிர்த்து பிரச்சாரம் செய்தது. சுயமரியாதை இயக்கம் அதன் இயக்க உறுப்பினர்களுக்கு சாதி துணை பெயர்களை துறப்பதுடன் சாதி மத அடையாளங்களையும் கைவிட ஆணையிட்டது. அது ஜாதியற்ற, புரோகிதரற்ற, தவிர சம்பிரதாய சடங்குகள் அற்ற ஒப்பந்த திருமணங்களை அறிமுகம் செய்தது. இது சுயமரியாதை திருமணம்.
அதாவது இப்போ என்னெல்லாம் திருமண முறைகள் இருக்கோ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிற மாதிரி தாலியோ இல்லை எதுவுமே கிடையாது, வெறும் ஒப்பந்தத்தின் மூலமாக திருமணம். ஏன்னா தாலி கட்டுறது கூட ஒரு பெண்ணை அடிமையாக்கிறதுக்கு மாட்டோட கழுத்தில் கயிறு கட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லி அது கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிற ஒன்றையும் ஐயா பெரியார் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார். ஏன்னா ஒருத்தர் அந்த தாலி கட்டுறோம் அப்படின்னாலே அவங்களோட தனி மனித மாண்பு குறைஞ்சி போயிடுது இல்லையா, அதனால தான் அப்படி தாலி கட்டக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஐயா பெரியார் சொல்லியிருந்தார். அதாவது இங்கே தீண்டாமை அப்படிங்கிறது பல்வேறு வடிவத்தில் இருக்குது, அது ஜாதி ரீதியாகவும் இருக்குது, மத ரீதியாகவும் இருக்குது. இது எல்லாமே தனி மனித மாண்பை குறைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அதுக்கெல்லாம் எதிர்த்து போராடினவர் தான் ஐயா பெரியார். சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது வெறும் பேருக்காக போராடின இயக்கம் இல்லை, பெண்களோட சம உரிமை, சமநிலை மற்றும் சம வாய்ப்புக்காக பிரச்சாரம் செய்து தான் இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பெண் விடுதலையில் சுயமரியாதை இயக்கத்தோட பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரியது. அதனால தான் பெண்கள் மாநாட்டில் பெரியார் அப்படிங்கிற பட்டம் டாக்டர் தர்மாம்பாலா கொடுக்கப்பட்டது. 1938 நவம்பர் 13 மெட்ராஸில் நடந்த பெண்கள் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையாரோட அப்பா தான் மறைமலையடிகள். அப்போது அப்படி இருக்கும்போது பெண்களோட சமத்துவத்தை பற்றி அதிகமாக பேசின ஒருத்தர் தான் நம்ம பெரியார். இவருக்கான முக்கியமான பத்திரிகையெல்லாம் புரட்சி, குடியரசு, விடுதலை, இதிலெல்லாம் சுயமரியாதை கருத்துக்களை தீவிரமாக பிரச்சாரம் பண்ணவர் தான் ஐயா பெரியார். குடியரசு, திராவிட மதத்தோடவர், இதிலெல்லாம் 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் நடந்தது தான் முதல் சுயமரியாதை மாநாடு. கட்சி தொடங்கினது 1925லேயே. 1929 தான் முதல் மாநாடு நடந்தது. அந்த முதல் மாநாட்டில் தான் தலைமை தாங்கினவர் தான் WPA சௌந்தரபாண்டிய நாடார். அவர் தான் முதல் மாநாட்டுக்கு தலைமை வாங்கியிருந்தார். அதில் தான் இனிமேல் பட்டப்பெயர்களோட யாரையும் ஜாதி பெயருக்கு தன்னோட பெயருக்கு பின்னாடி ஜாதி பெயர்களை வச்சு அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாநாட்டில் தான். அதே மாதிரி பெண்களுக்கு சொத்துரிமை, சொத்தில் பங்கு கொடுக்குறது, இது எல்லாமே அந்த 1929 பேசப்பட்டது தான் முதல் மாநாட்டில். 1937 ராஜாஜி தலைமையில், ஐயா சி ராஜகோபாலாச்சாரியோட தலைமையில் காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. ஆனால் அந்த காங்கிரஸோட வெற்றி அப்படிங்கிறது நீதி கட்சியோட வீழ்ச்சியினால் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா பெரியார். காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டு சென்னை மாகாணத்தின் முதன்மை அமைச்சராக ராஜாஜி ஆனார். ஏன்னா அன்றைக்கி நீதி கட்சி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா காங்கிரஸ்னு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதிகாரத்திற்கு வந்த காங்கிரஸ் அரசாங்கம் பள்ளிக்கூடங்களில் ஹிந்தியை கட்டாயமாக அறிமுகப்படுத்தியது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கினார் ஐயா பெரியார். இந்த காலகட்டத்தில் பொது உடைமை கட்சி முன்னதாக 1925 இயக்கப்பட்ட சமதர்ம திட்டங்களுக்கான தொழிலாளர் இயக்கங்களை ஒன்றிணைத்து தீவிரமாக பரப்புரை செய்து கொண்டிருந்தது. அதாவது என்ன அப்படின்னா 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை ஐயா பெரியார் தொடங்கியிருந்தார். இதே 1925 பொது உடைமை கட்சி அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது இது தொடங்கப்பட்டது 1925 தான். இது 1925 ஐயா எம்என் ராயால் தொடங்கப்பட்டது. இதில் சிங்காரவேலர் முக்கிய பங்கு வைத்த ஆள் தான். அப்போது இதே காலகட்டத்தில் பொது உடைமை கட்சியும் தொடங்கியிருக்கு. இது பொது உடைமை கட்சி அப்படிங்கிறது என்ன, தொழிலாளர்களோட நலனுக்காக போராடக்கூடியது. அப்போது ஐயாவும் பெரியாரும் இவங்களும் சேர்ந்து தான் சிங்காரவேலர் ஐயா 2 பேரும் சேர்ந்து தான் சுயமரியாதை சமதர்ம கட்சி அப்படின்னு சொல்லி 2 பேரோட திட்டங்களை வளர்த்துருந்தாங்க. 14 அம்ச திட்டங்களை உருவாக்கியிருந்தாங்க. அந்த 14 அம்ச திட்டங்கள் அப்படிங்கிறது மிக தீவிரமானதாக இருந்தது ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும். அந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணது யார் அப்படின்னா நம்ம நீதி கட்சி தான். அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்ததுலேயே அவங்க தான் இதை அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த அவரின் உடன் இருந்தோர் சுயமரியாதை இயக்கத்தின் சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டனர். இதன்படி சமூகங்களின் பொருளாதார திட்டங்களுக்கான ஆதரவை விரிவுபடுத்துவதுடன் ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் செயலாற்ற ஒத்துக்கொண்டார். இந்த திட்டத்துக்கு பேர் ஈரோடு திட்டம். இதுவும் கேள்வியில் கேட்கக்கூடியது. சரியா, சிங்காரவேலரும் சுயமரியாதை இயக்கம் சேர்ந்து தான் போட்ட திட்டம் தான் அந்த ஈரோடு திட்டம். ஈரோடு திட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள் என்ன? திராவிட சமுதாயத்தை சீர்திருத்துவது மற்றும் அதனை உண்மையான பகுத்தறிவுடையதாக்குதல். திராவிட சமுதாயம் அப்படிங்கிறது பிராமணர் அல்லாதவர்கள், அவர்களை உண்மையான பகுத்தறிவுடையதாக்குதல் அப்படின்னா மூடநம்பிக்கைகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதான். திராவிடர்கள் பண்டைய தமிழ் பண்பாட்டினை அவர்களுக்கு கற்பித்தல். ஏன்னா நாம் முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போச்சு இல்லையா. அப்போ முதல்ல நமக்கு அவங்களுக்கு பண்டைய பண்பாட்டை முதல்ல கற்றுக் கொடுக்கணும். ஆரிய பண்பாட்டின் ஆதிக்கத்திலிருந்து திராவிட சமூகத்தை காப்பாற்றுதல். அதாவது நம்மளோட சமூகத்தோட கலாச்சாரம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஆரியர்களோட கலாச்சாரம் ஒருவேளை நம்ம பின்பற்றி கொண்டு இருந்தாலுமே அதை கைவிட தோணும் இல்லையா. அதனால் அதை முதல்ல கைவிடணும், நம்மளோட சமூகத்தை பின்பற்றணும், நம்மளோட கலாச்சாரத்தை அப்படிங்கிறதான். மூட நம்பிக்கையான நடவடிக்கைகளை நீக்குவதன் மூலம் இந்து மதத்தை சீர்திருத்துவதுடன் பிராமணர்களின் செல்வாக்கினை குறைத்தல். மூடநம்பிக்கை இதெல்லாம் ஏன்னா எக்கச்சக்க மூடநம்பிக்கையில் பூத்தி வச்சுருக்காங்களே, அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு இங்கே உள்ள பிராமணர் இல்லாதவரோட நம்ம பிராமணரோட செல்வாக்கு குறைத்து நம்மளுடைய மூடநம்பிக்கைகள்லாம் அழித்தா மட்டும்தான் நம்மளுடைய அந்த திராவிட இனம் அப்படிங்கிறது மேம்படும் அப்படிங்கிறது தான் இந்த சுயமரியாதை இயக்கத்தோட நோக்கம்.
அப்புறம் பெரியார் பொதுவாக பிராமணர் அல்லாதவரிடம், குறிப்பாக இளைஞர்களிடம் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் தொன்மையான திராவிட பண்பாட்டின் புகழை மீட்டெடுக்க விரும்பினார். எப்போதுமே ஒரு முக்கியமான ஒரு புதிய கொள்கையை கொண்டு வரோம் அப்படின்னா அதை பெரியவங்கள்ட்ட போய் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அடுத்து வரக்கூடிய இளைஞர்கள்ட்ட தொடக்கத்துலேருந்தே நம்ம அதை முன்னிறுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் பெரியாரோட எண்ணம். பிராமண புரோகிதர்கள் இல்லாத சுயமரியாதை திருமணத்தை மேற்கொள்ள ஆதரவு தெரிவித்தார். அவர் மத விழாக்களை மக்கள் பின்பற்றுவதை ஆதரிக்கவில்லை. எந்த ஒரு சமூக நிகழ்வுகளிலும் பிராமணர்களின் சேவைகளை பயன்படுத்தாமல் இருக்க செய்தார். ஏன்னா இப்போ எல்லாமே கோவில் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், இல்லை கோவில் திருவிழா இருக்கட்டும், பிராமணர்களோட பங்கு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கு இல்லையா. இனிமேல் எதுலேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமாக இருந்திருக்கு. ஏன்னா அதை கம்ப்ளீட்டாக எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான். 1929 வரை சுயமரியாதை இயக்கமானது சென்னை மாகாணத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக இருந்தது. 30 ஆண்டுகளில் சென்னை மாகாணத்தின் அதன் புகழ் மங்கள தொடங்கியது. இந்த வீழ்ச்சிக்கு என்று 3 முக்கிய காரணங்கள் இருந்தன. ஒன்று என்ன அப்படின்னா, இயக்கமானது ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களிடையே ஆதரவை இழந்தது. ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இதில் நடக்கும். அது அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் போது இது முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. இரண்டாவது, பெரியார் தலைமையில் இருந்த சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமான சீர்திருத்த இயக்கமானது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மக்களோட விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது இவர் பேசுகிற வார்த்தைகளும் ரொம்ப புரட்சிகரமாக இருந்திருக்கு. அதை மக்களுக்கு பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழி இல்லை. இறுதியாக உயர்குடியின மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் ஆகியவை பெருமளவு அதன் வீழ்ச்சிக்கு குறிப்பிடத்தக்கது. அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நாம் எல்லாரும் மஞ்சள் பையை கொண்டு போகணும்னு சொல்கிற சமயத்தில் பிரிட்டிஷ்காரன் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து வித்தியாசமான ஒரு பேக்கை கொண்டு வந்து இதுதான் நல்லா இருக்கும், ஸ்டைலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளை அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் உயர்குடி கண்ணோட்டம் ஆங்கில ஆதரவு, இப்போவுமே நம்ம ஆங்கிலம்னா வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி தான் அன்றைக்கி இருந்து அதை தான் பின்பற்றினாங்களே தவிர பெரியார் சொல்கிறதெல்லாம் பெரிய அளவில் பின்பற்றவே இல்லை. அப்புறம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது 1937 நீதி கட்சியின் வீழ்ச்சி, காங்கிரஸின் எழுச்சி. இதுதான் 1937 மிகப்பெரிய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அதில் பெரிய அளவில் பங்கெடுத்துக்கிட்டவர் ஐயா பெரியார். அப்புறம் ஐயா பெரியாரோட அந்த போராட்டம் தீவிரமான ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு வழிவகுத்தது. இன்னொன்று, ஐயா ராஜாஜி தலைமையில் அமைந்த அரசாங்கம் அப்படிங்கிறது கொண்டு வந்த முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா முழுமையான மது விலக்கு. இனிமேல் மது விற்க தடை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஜமீன்தாரி முறை ஒழிப்பையும் நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் ஹிந்தி இம்போசிஷன் அப்படிங்கிறது பெரிய அளவில் பிரச்சனை கொண்டு போச்சு. அதுக்காகத்தான் ஐயா பெரியார் கூட நிறையா பேர் சேர்ந்து பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க இந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து. 1944 சேலம் மாநாடு நடக்குது ஐயா பெரியாரோட தலைமையில். அந்த சேலம் மாநாட்டில் நாம் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இது பேரை நீதி கட்சின்னு வச்சுருக்கோம். இனிமேல் நீதி கட்சியெல்லாம் கிடையாது, இனிமேல் அதன் பேர் திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதனால தான் இது அண்ணா தீர்மானம் அப்படின்னு பேர். அப்புறம் திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு கோரினார். அதாவது தனி திராவிட நாடு, இதெல்லாம் அந்த காலகட்டத்திலே முன்னாடி வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் இவரோட முக்கியமான வாசகம் என்ன அப்படின்னா, திராவிட நாடு திராவிடர்களுக்கு அப்படிங்கிறது முக்கியமான வாசகம். அப்புறம் தனி திராவிட நாடு கோரிக்கையை வச்சார். இந்த மாதிரி கோரிக்கை முதல்ல திராவிட நாடு கோரிக்கை, அப்புறம் திராவிட நாடு திராவிடர்களுக்கு, அப்புறம் தனி திராவிட நாடு, இப்படி கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காது ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாணவர்களிடத்தில் பிராமணர் அல்லாத தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களுடைய பெயர்களை தூய தமிழில் மாற்றிக்கொண்டனர். அந்த அளவுக்கு தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஏன்னா ஹிந்தி எதிர்க்கிறாங்கன்னா அப்போ தமிழுக்கு ஆதரவு கொடுத்தாகணும் இல்லையா. அந்த காலகட்டத்தில் இருந்த முக்கியமான சீஃப் மினிஸ்டர் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா சுப்பராயல ரெட்டியார், அப்புறம் பனகல் ராஜா, சுப்பராயன் அவர் தான் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், முனுசாமி நாயுடு ஜஸ்டிஸ் பார்ட்டி, பொபிலி ராஜா ஜஸ்டிஸ் பார்ட்டி, பிடி ராஜன் ஒரு குறிப்பிட்ட பீரியட் அப்புறம் கேவி ரெட்டி நாயுடு 37, அப்புறம் 37 காங்கிரஸ் ராஜாஜி தலைமையில் இருந்து அப்புறம் இடையில 39 46 வரைக்கும் கவர்னர் ரூல், அப்புறம் பிரகாஷம் அப்புறம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அப்புறம் குமாரசாமி ராஜா, அப்புறம் ராஜாஜி, அப்புறம் தொடர்ந்து ஐயா காமராஜர், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் ஐயா பக்தவட்சலம். அப்புறம் முதலில் டிஎம்கேவோட ஆட்சி தொடங்கினது 1967 ஐயா அண்ணாதுரை, அப்புறம் அங்கேருந்து ஐயா கருணாநிதி ஐயா, அப்புறம் புதிய ஒரு கட்சி தொடங்கப்பட்டது ஏஐஏடிஎம்கே, அப்புறம் அவங்களோட மனைவி ஜானகி ராமச்சந்திரன், அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா, அப்புறம் ஐயா கருணாநிதி மாறி வந்து கடைசியில் ஐயா பன்னீர்செல்வம் 3 முறை இடையில் அவங்க ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு சென்றபோது, அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி, அப்புறம் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள். இதுதான் நம்மளோட ஒட்டுமொத்த சிஎம் லிஸ்ட்டு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம்.